வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். ஏப்ரல் 4. தேவனுடைய கோபம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். வெளிப்படுத்துதல் 6 வசனம் 17. தேவ கோபம் என்பது பலர் இதயங்களில் திகிலூட்டக்கூடிய ஒரு கருத்தாக உள்ளது. ஆனால் அது தேவையா? கோபம் என்பதற்கான ஓர்ஜ் என்கிற கிரேக்க வார்த்தைக்கு ஸ்ட்ராங் வேதாகம அகராதி நியாயமான அருவருப்பு என்று அர்த்தம் கூறுகிறது. இது மற்ற கோபம் போன்றதல்ல. இது திடீரென கோபத்தால் கொதிப்பது, தற்காப்புக்காக கோபப்படுவது, ஆத்திரமடைவது போன்றதல்ல. தேவ கோபம் பாவத்தின் பயங்கரத்தை கருதி உருவாவதாகும். பாவம் என்னவெல்லாம் செய்கிறதென ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். வலி, விரக்தி, நமக்கும் மற்றவர்களுக்கும் நாம் ஏற்படுத்துகிற வேதனை போன்றவை உள்ளடங்கும். திருட்டு, கொள்ளை, வாழ்க்கை துணையை ஏமாற்றுவது, சுய அழிவு பழக்கங்கள், அடிமைத்தனங்கள், கொடூரம், பெருமை போன்ற பாவங்கள் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1 வசனம் 15. இதைதான் தேவன் வெறுக்கிறார். நீங்கள் வெறுக்கிற ஒன்றை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சகித்து கொள்வது எப்படி இருக்கும்? தேவன் ஒரு நொடியில் பாவத்தை எளிதில் அழித்திருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் அவர் நம்மை நேசிக்கிறார். மேலும் நாம் பாவத்தால் அழிந்து போகாதபடிக்கு நம் பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரிப்பதற்காக ஒரு வழியை தேர்வு செய்திருக்கிறார். அவர் நம் வாழ்க்கையை மிகவும் முக்கியமானதாக கருதுகிறார். அதனால் அவர் ஒரு மனிதனாக கீழே பூமிக்கு வந்து நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5 வசனம் 21. அதாவது தாம் மிகவும் அருவருக்கிற, மிகவும் வெறுக்கிற ஒன்றாக மாறினார். நம்மை ரட்சிப்பதற்காக அதை செய்தார். மல்கியா தீர்க்கதரிசியும் இதே கேள்வியை எழுப்பினார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். மல்கியா 3 வசனம் 2. நீதிமான்களுக்கு கிறிஸ்து செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உடையவராக தோன்றுவார். ஆனால் துன்மார்க்கருக்கு வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். மல்கியா 4 வசனம் 1-3. தேவன் தம் மக்களுடன் இருக்க ஏங்குகிறார். ஆனால் பாவிகள் தம்முடைய பிரசன்னத்தில் இருக்க முடியாது என்பதை அறிவார். ஆகவே அவர் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் வரும், பூதங்கள் வெந்து உருகிப்போம். 2 பேதுரு 3 வசனங்கள் 9 மற்றும் 10. நாட்களின் முடிவில் கிறிஸ்து தம் ஜனங்களை வீட்டில் சேர்க்கும்படி எழும்புவார் என்று வேதாகமம் கூறுகிறது. தானியேல் 12 வசனம் 1. கேள்வி என்னவென்றால், அவரோடு கூட நிற்கிற தகுதி யாருக்காவது இருக்கிறதா? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலை நிற்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருக்கிறவனே. சங்கீதம் 24 வசனங்கள் 3-4. அன்பான தேவனே, மனிதர்கள் மீது நீர் காட்டுகிற நீடிய பொறுமைக்காகவும் 6000 ஆண்டுகளாக பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு விரைவில் வரப்போவதாக நீர் கொடுத்துள்ள வாக்குறுதிக்காகவும் உமக்கு நன்றி. எங்கள் இதயங்களை ஆயத்தப்படுத்தும். ஆமேன். அதிக ஆராய்ச்சிக்கு ஏசாயா 33 வசனம் 14, சங்கீதம் 15 வசனம் 1, யோவேல் 2 வசனம் 11. ஆமேன்.